வணக்கம் கைஸ். சாம்சங்கோட S24 அல்ட்ரா நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா இது இப்போது ஆஃபரில் 75,000 ரூபாய்க்கு போடும்போது இது ஒரு ஃப்ளாஷிப் மாடல்ரா, நீங்கள் இது கூடலாம் OnePlusஓ மற்ற ஃபோனில் கம்பேரிசன் பண்ணாதீங்கிற அளவுக்கு இந்த ஃபோன் பண்ணியிருப்பாங்க. தரமான படைப்பு. எந்த மாதிரி படைப்புனா, நீங்கள் S24 அல்ட்ராலேருந்து S25 அல்ட்ராவுக்கு பெரிய அப்கிரேட் இல்லை. பட் ஆனால் S23 அல்ட்ராவே பெட்டர் மாடல். பட் அதுலேருந்து ஃப்ளாட் டிஸ்பிளே கொடுத்து வேறு லெவலில் அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இதில் இருக்கிற அந்த போர்ட்ரேட் ஷார்ட்ஸு, வீடியோ, 1UI அப்டேட்டு, 7 years OS அப்டேட், வேறு என்ன வேணும்? எல்லாமே இந்த சாம்சங் S24 அல்ட்ராவில் இருக்குது. அரௌண்ட் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணியிருக்கேங்க. கிட்டத்தட்ட நான் கூகுள் பிக்சல் 8 ப்ரோலேருந்து அப்கிரேட் ஆன ஒரு மாடல் இது தான். பட் இப்போ நான் அது சொல்கிற பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக இப்போ தான் பண்ணேன். இப்போ அடுத்த மாடல் நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். எந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறதில்ல. நம்ம ஃபோனை வாங்குகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓனாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறோம். கண்டிப்பாக பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். S24 அல்ட்ரா இதை பற்றி தெளிவாக டீட்டெயிலாக பேசியிருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். வேறு என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே. S23 அல்ட்ரா, S25 அல்ட்ரா யூசர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் இழுத்து போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா S24 அல்ட்ரா எனிவே ஒரு கிங்கு தான். S23 அல்ட்ரா பிடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் S23 அல்ட்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு மை ஃபேவரட் S சீரிஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது S24 அல்ட்ரா அப்படின்ற விஷயத்த நான் கிளாரிஃபிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமாக ஒன்று மறந்துட்டேன். இப்போ ஆஃபர்ஸில் 75K போயிட்டுருக்கு. வாங்குறவங்க கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? இந்த ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியை தயவுசெய்து அவங்களை ஓப்பன் பண்ணுறது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த ஃபோனில் நிறைய ப்ரோஸ் இருக்குது, நிறைய கான்ஸ் இருக்குது. அதை அப்கமிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். பை கைஸ். சாம்சங்கோட S25 அல்ட்ரா வந்து இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் 1,30,000 உங்களுக்கு 256 கிடைக்கும், 1,42,000 512 கிடைக்கும். அது ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு அப்கிரேட் ஆஃபர், ஸ்டோரேஜ் அப்கிரேட் ஆஃபர் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான S24 அல்ட்ராக்கும் S25 அல்ட்ராக்கும் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்ஸ், இந்த 4 எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கார்னர்ஸ் வந்து அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இந்த இப்போ எப்படி கூகுள் பிக்சல் 8 ப்ரோ ஐஃபோன் மாதிரி உங்களுக்கு லைட்டாக வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக லைட்டாக பெண்டாக இருக்குது. இது உண்மையிலே சொல்கிறேன், இது இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. எனக்கு கையில் பட்டப்பட உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன். கேஸ் போட்டாலும் கேஸும் அதே ஷேப் இருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக இதில் எந்த ட்ராபேக் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. வேறு என்னன்னா, உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3லேருந்து 8 எலக்ட் போயிருக்காங்க. அது வந்து நோட்டீஸ் பண்ண முடியுமோ கேட்டால் பண்ண முடியும். பட் ஆனால் அது வந்து அவங்க பேஸ்ட் ஆன் யூஸரை பொறுத்து. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பிளாகு, ஒரு ஹெவி கேம்ஸ் ஆடுறவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் நார்மலி இப்போ யூடியூப் வீடியோ கண்டென்ட் எடிட் பண்ணுறது கொள்றதுக்கு, கால் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரு ப்ரைமரியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை எந்த விதத்துலையுமே இந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. வேற என்ன கேட்டேன்னா, அல்ட்ராவேல உங்களுக்கு கேமரா என்ன கொஞ்சம் பிகர் பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் அல்ல ஒரு 50 மெகா பிக்சல் சம்திங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது என்னன்னா, இப்போ பிக்சல் இப்போ அல்ட்ரா 4K 60 fps இப்போ எப்படி வீடியோ இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டருக்கு அந்த மாதிரி உண்மையிலே அதிலும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். அல்ட்ரா அதாவது கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஓகே. பட் நார்மல் யூஸருக்கு அது பெருசாக நீங்கள் எடுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேறு ஏதாவது பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் உண்மையிலே S24 அல்ட்ராவில் S23 அல்ட்ரா வந்து பயங்கர அப்கிரேட் இருந்துச்சு. ஓகே, இதில் என்ன ப்ரோஸ் இருக்குது, எல்லா கான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் இருக்கிற பேட்ரி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 25 வாட்ஸ் போட்டாலே எனக்கு ஒரு 1 ஹவர் 45 நிமிஷத்தில் 1 ஹவர் 35 நிமிஷத்தில் ஏறிடுது. நீங்கள் 45 வாட்ஸ் போட்டால் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் 20 நிமிஷம் 1 ஹவர் 10 நிமிஷத்தில் ஏறிடுது. எனக்கு கேட்டால் இதுக்காக நீ 45 வாட்ஸ் சார்ஜர் வாங்கணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. இது 25 வாட்ஸ் வச்சு நீங்கள் டைப் சி உள்ள அழகிற கேபிள் போட்டாலே போதும், ஃபாஸ்ட்டாக ஆயிடுது. பட் ஆனால் நீங்கள் இது ரியல்மி, ஓப்போ, OnePlus சார்ஜர்லாம் போட்டால் எடுக்காது. ஏன்னா அதில் பிடி டெக்னாலஜி கிடையாது. அது டெடிகேட்டடாக ஓப்போட சூப்பர் டெக்னாலஜி, சாரி அது வந்து ஊக் டெக்னாலஜினா அதை எடுக்காது. நீங்கள் மற்ற பிராண்ட் போட்டாலும் 2.5 மணி நேரம் காட்டுது. நீங்கள் சாம்சங்கோட ஒரிஜினல் சார்ஜர் போட்டு கேபிள் போட்டோன்னா மேக்ஸ் ஒரு 1 ஹவர் 1.25 மணி உங்களுக்கு சார்ஜ் ஏறிடுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டாக இருக்குது. எனக்கு கூகுள் பிக்சல் 8 ப்ரோவில் நான் டெடிகேட்டட் அடாப்டர் போட்டு கேபிள் யூஸ் பண்ணாலும் எனக்கு சார்ஜ் ஏறுது, திடீர்னு ஸ்லோவாகுது. நிறையா பக் இருக்குது சார்ஜ் எதில். சில டைமில் ஆப்டிமைஸ் பண்ணிக்குது, சில டைமில் சார்ஜே ஏறாது. நான் என்னென்னமோ பண்ணுறேன், திடீர்னு பார்த்தா ஹீட் ஆயிடுச்சுன்னா சுத்தமாக ஏறாது. எல்லா ஃபோனும் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஏறாதுன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் பிக்சல் எல்லாம் அடிக்கடி இந்த சார்ஜ் பஞ்சாயத்து வரும், ரொம்ப ஸ்லோவாக ஏற மாதிரி இருக்கும். திருப்பி ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அதை கூல் பண்ணதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஏறுமே. சாம்சங் அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கிடையாது, நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? வேறு ஏதாவது சாம்சங் S24 அல்ட்ரா எனக்கு டவுட் இருக்குது, நான் வாங்க போகிறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, வேறு என்ன ப்ரோன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ கேமரா, வீடியோ கண்டென்ட்டு, நீங்கள் பெஸ்ட்டு ஒரு பேட்ரி, பெஸ்ட்டு டிஸ்பிளே, 5G நெட்வொர்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த நெட்வொர்க் பிரச்சனையே கிடையாது, எனக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் பாருங்கள் ஒரே டைமில் ஜியோவும் போட்டிருக்கேன், ஏர்டெலும் போட்டிருக்கேன். நெட்வொர்க் வேணால் ஸ்விட்ச் பண்ணிப்பேன்.
அதே மாதிரி சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஜியோ யூஸ் பண்ணும்போது யாராவது கால் பண்ணால் நெட்டு கட் ஆகிடும். பட் ஏர்டெல் யூஸ் பண்ணால் அது நெட்டு கட் ஆகாது. 2 சிம் வச்சுருக்கேன். ரெண்டுமே 5G உங்களுக்கு எப்போயுமே ஆனில் தான் இருக்கும். நான் ஆஃப் பண்ண மாட்டேன். எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, மெசேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாமே இல்லை பெட்டராக தான் கொடுத்துருக்காங்க. நெட்ஒர்க் பிரச்சனை இல்லை. ஹாட்ஸ்பாட் பார்க்கும்போது கூட சைனீஸ் ஃபோனுக்கு இது பர்ஃபார்ம் பண்ண முடியலாம் கூட ஓகே தான். ஹாட்ஸ்பாட்டு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹாட்ஸ்பாட்டும் ஃபோனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக S24 Ultra வாங்கலாம். ஆனால் எவ்வளோக்கு வாங்கின ஒரு விதம் இருக்குல்ல, அது வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். சாம்சங்கோட One UI வந்து நல்லா உங்களுக்கு க்ளீன் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இந்த சாம்சங் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு கால் பண்ணால் திஸ் கால் இஸ் ரெக்கார்டட் வராது. அதெல்லாம் சில ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஒர்க்கிங்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் கால் ரெக்கார்ட் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி பிரச்சனை வராது. கூகுள் டைல் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனை பண்ண அவசியம் இல்லை. கேலரிலாம் வந்து இதில் இருக்கிற ஓன் கேலரின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு ப்ரைவசி ஃபோல்டர் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. எனக்கு உண்மையிலே கேட்டால் பிக்சல் 8 Pro வந்து சாம்சங் S24 Ultra உண்மையிலே ஒரு பெரிய எனக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது நல்லா அப்கிரேடாக தெரியுது. காரணம் என்ன, பிக்சல் வந்து நீங்கள் என்ன தான் இருந்தால் பெட்டராக இருந்தாலும் அந்த டென்சாரோட ப்ராசஸர் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் மற்ற விஷயத்துக்கு ஓகே, பட் ஒரு வீடியோ ரெண்டர் பண்ணும்போது டக்குனு நீங்கள் ஒரு ஆப் ஜம்ப் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளேயில் இருக்கிற ஃப்ளாட் டிஸ்பிளே, அதில் ஃப்ளாட் டிஸ்பிளே தான். பட் ஆனால் எனக்கு சாம்சங்கோட S24 Ultra டிஸ்பிளேக்கும் சில இடத்துல பிடிச்சிருக்கு. இல்லை கூகுள் பிக்சல் இப்போ ஓயிலடியே கொடுத்துருந்தாலும் சில விஷயம் நல்லா இருக்குது. கூகுள் பிக்சல் இப்போ சில விஷயத்தில் இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்ரி பிக்சலுக்கும் இதுக்கும் எங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் பிக்சல் ஸ்க்ரீன் டைம் பார்த்தோன்னா ஒரு 4 hours to 4.5 hours. நான் சொல்கிறது ஒரு மிக்சடாக யூஸ் பண்ணால், நான் ஹெவி டாஸ்க்லாம் பண்ணால் 3.5 மணி நேரம் கழிச்சு 3.25 மணி நேரம் கழிச்சு ஃபோன் வந்து செத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஃபோனு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த என்ன சொல்கிறது, அந்த மாதிரி வார்மிங் இஷ்யூ இருக்கும். பட் ஆனால் S24 Ultraவில் நான் வந்து கண்டினியூஸாக 20 நிமிஷம் ஒரு 18 நிமிஷம் வீடியோ எடுத்தால் தான் எனக்கு அந்த இஷ்யூ வருது. அதுவும் இப்போ கூகுள் பிக்சல் 8 பண்ணும்போது எனக்கு கொதிக்கல. ஆக்சுவலாக கூகுள் பிக்சல் 8 Pro வந்து குறை சொல்ல முடியாதுன்னு அதை விட்டுருக்காங்க. பட் அது கூகுள் பிக்சல் 9 Pro XL அதை சரி செஞ்சுருக்காங்க. அதையும் நம்ம தான் குறை சொல்ல முடியாது. ஓகே, இந்த ஹீட்டிங் இஷ்யூ நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா முக்கியமாக வந்த காரணம் இதில் பெஸ்ட்டு பேட்டரி. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 4K 30 FPS வந்து இந்த போர்ட்ரேட் வீடியோ எனக்கு ரொம்ப தேவைப்படும். பேக்கில் வீடியோ எல்லாம் இருக்குது. 5x 10x ஜூம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த One UI எடிட்டிங் ஆப்ஷனு 7 years OS அப்டேட்டு கூகுள் பிக்சல் 8 Pro இருக்குது. பட் சாம்சங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, வேறு என்னென்னலாம் நீங்கள் கவர் பண்ண சொல்லுங்கள், நான் கவர் பண்ணுறேன். டெடிகேட்டடாக சாம்சங் S24 Ultraக்கு எனக்கு ஒரு கேமரா ரிவ்யூ என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நம்ம போகலாம். பை கைஸ். S24 Ultraவில் பில்டு குவாலிட்டி தாறுமாறாக இருக்கும். ஃபோன் வந்து நல்லா ப்ரீமியமாக இருக்குது. டைட்டானியம் ஃபினிஷிங் உங்களால் ஃபீல் பண்ண முடியுமா? உண்மையில ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக மேட் ஃபினிஷிங்கில் நல்லா இருக்குது. நான் ஏன் பர்பிள்னா ஆக்சுவலாக இந்த கலர் ரொம்ப இப்போ எப்படி கூகுள் பிக்சல் 8 Pro நான் வந்து இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணால் அந்த மாதிரி இந்த பர்பிள் வந்து ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பில்டு குவாலிட்டி இதெல்லாம் ஓகே. பட் சில பேருக்கு மட்டும் கோட்டிங் ஃபீல் ஆஃப் ஆகுது. நாங்கள் எக்ஸாம்பிள் ரொம்ப ரஃபாக ரகடாக கேஸ் போட்டாலும், இல்லை நீங்கள் வந்து போடும்போது இந்த ரொம்ப ப்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்து நீங்கள் போட்டாலும் அந்த மேலே இருக்கிற பெயிண்டிங் ஃபீல் ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. இந்த ஃபோனில் மேக்ஸிமம் எல்லா மேட் பெயிண்டிங் ஃபோன்லேயே வரும். பட் இல்லை கொஞ்சம் டைட்டானியம் போட்டாலே அது அந்த அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் கிடையாது. இப்போ நான் ரொம்ப பார்த்து வச்சுருக்கேன். இப்போ தான் வாங்கியிருக்கல. சில பேர்லாம் வந்து அந்த மாதிரி நான் பார்க்குறேன். ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஃபோன்லாம், சாரி ஒரு 8 மாதம் 1 வருஷம் ஃபோன் 9 மாதம் ஃபோன்லாம் நான் கையில் பார்க்கும்போது லைட்டாக அவங்களுக்கு ஃபீல் ஆஃப் ஆகிருக்கு. அதை நான் பார்த்தாலே எனக்கு தெரியுது. ஓகே, பில்டு குவாலிட்டி வைஸ் இருக்கிறதுக்கும் உண்மையிலே வந்து சொல்கிறேன், ஒர்த்து செம்ம ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது நல்லா பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும் ஃபோன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, டிஸ்பிளே எப்படி இருக்குன்னா A+. அது A+னா எங்கேயுமே காம்ப்ரமைஸ் கிடையாதுங்க. ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு படம் பார்க்குறது சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு Hotstar, Amazon Prime, Netflixலாம் நீங்கள் அந்த 4K கொடுத்து யாரும் போட போகிறது இல்லை. பட் நான் 4K கொடுத்து அது போடும்போது இந்த ஸ்பேஷியல் ஆடியோன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டோட அது உங்களுக்கு இந்த டைனாமிக் லெவலில் அடாப்டிவ் பிரைட்னஸ் ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தாறுமாறாக இருக்குது. கண்டென்ட் செம்ம ஒர்த்து. டிஸ்பிளே செம்ம இதாக இருக்குது. நான் குவாட் ஹெச்டியில் யூஸ் பண்ணுறேன். எனக்கு டிஸ்பிளேல எந்த விதமே லேகிங் கிடையாது. டிஸ்பிளேலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஓகே, அடுத்து ப்ராசஸர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் கேமரா. இந்த சாம்சங் S சீரிஸ் வாங்குகிற முக்கியமான காரணமே இந்த OG கேமரா தான். கிங் ஆஃப் ஆண்ட்ராய்ட் OG கேமரா அப்படின்னா அது சாம்சங் தான் சொல்லுவாங்க. நிறைய பிராண்ட் இருக்குது. இப்போ கூகுள் பிக்சலும் நல்லா வேறு லெவலில் பண்ணிட்டு வராங்க. இப்போ நான் எடுக்கிற கேமராவோட 4K 60 FPS அல்ட்ராவே இல்லை, கூகுள் பிக்சல் 8 Pro எடுக்கிறேன். இதோட டைனாமிக் ரேஞ்ச் கூட சாம்சங் S24 Ultraலேயே iPhone 60 Pro Maxாலே கொடுக்க முடியாது. S24 Ultra வந்தாலும் சரி, இது முழுக்க வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. இது கான்செப்ட் டிஃபால்ட்டாக ஐஃபோனை சாம்சங் எப்படி டிஃபால்ட் இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் தனியாக S24 Ultraக்கு உங்களுக்கு கேமரா ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், போடுறேன். 5 to 3x 5x 10x உங்களுக்கு 30x 100x உங்களுக்கு வீடியோவில்
உங்களுக்கு கூகுள் பிக்சல் 8 ப்ரோ 2025 வாங்கலாமான்னு ஒரு வீடியோ இப்போ நான் போடுறேன். அது வந்து சாம்சங் S24 எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K 60 fps எடுத்துக்கலாம். 5x இருக்குது, 1x இருக்குது. இல்லை அப்படின்னா போர்ட்ரேட் வீடியோ, சாம்சங்கோட இப்போ எப்படி ஐஃபோனில் வந்து சினிமா அடிக்கும் வீடியோ, அது மாதிரி இதில் வந்து போர்ட்ரேட் வீடியோ வரும் உங்களுக்கு. எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு கண்டென்ட் விளாகருக்கு, பீரியடுகளை பிளர் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் செல்ஃபியில் போர்ட்ரேட் வீடியோவில் தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. நான் முடிஞ்சால் வீடியோ சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறேன். சாம்சங் S24 அல்ட்ராவில் ஃப்ரண்ட் வீடியோ 4K 30 fpsல சினிமேட்டிக் வீடியோ டைனாமிக் ரேஞ்சில் அப்படி இருக்குது சொல்லுங்கள். அதர்வைஸ் பார்க்கும்போது பேக்கில் இந்த போர்ட்ரேடு தாறுமாறாக இருக்கும். இதுதான் கூகுள் பிக்சலில் கிடையாது. கூகுள் பிக்சலில் போர்ட்ரேட்டுக்கு டெடிகேட்டடாக கிடையாது. போர்ட்ரேட் வீடியோக்கு உங்களுக்கு 1080 தான் எடுக்க முடியும். அதை வச்சு ஒரு கண்டென்ட் விளாகராக நீங்கள் வந்து ஒரு யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்கும். இப்போ 5x அது ஆக்சுவலாக இருங்க, ஏதோ ஒரு மொத்தத்தில் சாம்சங் S24 அல்ட்ரா எவ்வளோக்கு வாங்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 8 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா சாம்சங் வந்து பிக் பில்லியன் சேலில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் இந்த ஃபோன் வந்து ஒரு 75 to 80 வரும். அந்த ரேட்டுக்கு இது செம்ம ஒர்த்து. நீங்கள் S25 அல்ட்ரா அப்கிரேட் ஆகணும் அவசியமே கிடையாது. அப்படிலாம் நீங்கள் OLX இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் செகண்ட்ஸ் மார்க்கில் வாங்குறீங்கன்னா ஒரு 256 ஒரு 75,000 to 70. 512 வந்து ஒரு 75 80 ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ரேட்டுக்கு நல்ல க்ளீன் கண்டிஷன் ஆர் 6 month வாரண்டி இல்லை 1 year ஓல்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டான கண்டிஷன் தெளிவாக பீஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது என்ன கேட்டால் நான் சொல்கிறது, இப்போ எனக்கு வந்த டிவைஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொள்ளாமல் நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன், லாங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீட்பேக் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 60,000 50,000 ஜம்பில் நீங்கள் S25 அல்ட்ரா வாங்கணும் அவசியம் கிடையாது. புதுசு வாங்கவே வாங்காதீங்க தயவுசெய்து சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு இன்னும் 20,000 30,000 கஷ்டப்பட நீங்கள் புது மாடலே எடுத்துடலாம். ஐஃபோன் மாதிரி சாம்சங் ரீவல்யூஷன் கிடையாது. ஏன்னா இந்தியா மாதிரி மார்க்கெட்டில் அது மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளாகவே ஐஃபோன் லாங் டைம் யூஸ் அதில் தான் வீடியோ கண்டென்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் சாம்சங்காலேயோ கூகுள் பிக்சலாலேயோ எந்த அளவுக்கு அதை முறியடிக்க முடியுமோ பண்ணிகிட்டே வராங்க. பெட்டர் அப்டேட் கொடுத்துட்டாங்க, பெட்டர் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க, கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் நம்ம கையில் தான் இருக்குது. சாம்சங் S சீரிஸ் எத்தனை பேர் வாங்குறீங்க, கூகுள் பிக்சல் எத்தனை பேர் வாங்குறீங்கன்னு போதும். ஐஃபோன் தான்றக்காக தாண்டி சாம்சங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு உண்மையிலேங்க ஒரு ஐஃபோன் யூஸர் பார்க்கும்போது இது அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்ட்டு. செல்ஃபி கூட பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா இருக்குது. அதையாக தான் சொல்கிறேன், இந்த ஃபோன் வந்து தாராளமாக வாங்கலாம். ஒரு நீங்கள் பிக் பில்லியன்லாம் 75 வரைக்கும் புதுசாக கிடைக்கும். நீங்கள் இப்போ வாங்குற மாதிரினா ஒரு 75,000 இல்லை 70,000 அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. 512 GB ஒரு 80,000 ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை க்ளீன் கண்டிஷனாக இருந்தனா நீங்கள் ஒரு அது மாதிரி OLXில் நிறையா ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூவாக வரும். நான் உங்கள் டெக் யூபோ ஏதாவது டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை காய்ஸ்.